சில குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான குட் மார்னிங்ப்பா. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிகள் திறப்பு பற்றி ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கிறது. முடிந்து விட்டது 10, 11, 12ஆம் வகுப்பு 3 மாணவ செல்வங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் அப்படின்றது ஒட்டுமொத்தமாக முடிந்து விட்ட ஒரு சூழ்நிலையிலே இப்போ அடுத்த கட்டமாக நம்ம போட போகிற வீடியோஸ் இனிமேல் ஸ்கூல்ஸ் லீவ் அப்டேட்ஸ், ரீஓப்பன் அப்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் ஃபெயிலியர் ஸ்டூடெண்ட்ஸ் வேறு இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வேறு நான் வந்து பிக்கப் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு நாளைக்கு 3 நோட்டிஃபிகேஷனுக்கு 2 வீடியோ கண்டிப்பாக வந்து வந்துடும். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டில் ஒரு புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோடை வெப்பம் சுட்டெரித்து கொண்டிருந்த ஒரு சூழ்நிலையிலே லாஸ்ட் வீக் கம்பேர் பண்ணும்போது இந்த வீக் வந்து கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொன்னாலும் கூட மறுபடியும் மே 20க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் ஆகும். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வேறு வருது ஜூன் 4ஆம் தேதி. ஸோ கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் ரீஓப்பன் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே டவுட் அப்படின்றது இருந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு வேளையிலே ஜூன் 10க்கு மேலே தான் ஸ்கூல்ஸ் ரீஓப்பன். ஓகேங்களா? டெஃபினெட்லி ஜூன் 10க்கு மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் ரீஓப்பன் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அஃபீஷியலாகவே வந்து சொல்லிட்டதை நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது. ஓகேங்களா? ஏன்னா ஜூன் 4க்கு வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷனுக்கான ரிசல்ட் டேட்டு. ஜூன் 5 டீச்சர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, எலெக்ஷன் ரிசல்ட் போயிட்டு அவங்க தான் வந்து இந்த ஓட் கவுண்டிங் அந்த இதெல்லாம் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒன் டே லீவ் கேட்பாங்க. ஜூன் 5 ஆகிடும். அப்படியே முடிச்சுட்டு 10ஆம் தேதி கிட்ட ஸ்டார்ட் ஆகும். இல்லைனா ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் ஃபுல்லாக லீவ் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் அப்படின்றது வந்து கிடையாது. பள்ளிகள் திறப்பை பொறுத்த வரைக்கும் அனைத்து விதமான மாணவ செல்வங்களுமே வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த அந்த தேர்வு முடிவுகள் என்பது முடிந்து இனிமேல் இந்த பயம் எதுவுமே இருக்காது. ஸோ 11th, 12th, 10th எல்லாமே அவங்களுடைய ஒர்க்கை ஹையர் ஸ்டடீஸ் பார்க்க போயிடுவீங்க. 12th முடிச்சுட்டு இப்போ அடுத்த கட்டமாக நமக்கு வந்து 10th முடிச்சவங்க 11th வந்தவங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸாக இருப்பீங்க. 11th முடிச்சுட்டு 12th போகிறவங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸாக இருப்பீங்க. 12th முடிச்சுட்டு வெளியே போகிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் நம்ம ரெயின் அப்டேட்ஸ் வேணால் சந்திக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஸ்கூல்ஸ் ரீஓப்பன் வீடியோ இனிமேல் அடுத்தடுத்து வரப்போகுது. யார் யாருக்கு எப்பப்போ பள்ளிகள் ஓப்பன் ஆகுது. ஆனால் இப்போ நம்ம இதை பற்றி இப்போவே பேசிடுறோம். டேட் இன்றைக்கி 14 ஆயிடுச்சு. ஓகேங்களா? இன்னும் உங்களுக்கு லீவ் கவர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் படி இருக்கிறது எவ்வளோ நாள் தெரியுமா? வெறும் 20 நாள் தான். அந்த 20 நாள் கண்ணை மூடி 50 நாள் லீவ் விட்டாங்கங்க உங்களுக்கு. அதில் 30 நாள் முடிஞ்சிருச்சு. அப்படி தெரியுதா? 30 நாள் லீவ் முடிஞ்ச மாதிரி பட் பார்த்தா முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னும் 11ஆம் வகுப்பு மாணவர்கள் முடிச்சுட்டு 12வது ஃபெயிலான ஸ்டூடெண்ட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றொன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் வந்து எதிர்பார்க்க முடிகிறது. ஸோ 11ஆம் வகுப்பு மாணவர்கள், 10ஆம் வகுப்பு மாணவர்கள், 1 முதல் 8ஆம் வகுப்பு வரையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் என அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு இருக்குது. ஸோ அதை வந்து அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ பள்ளிகள் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 10க்கு பிறகே திறக்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறதை நம்மால் வந்து பார்க்க முடிகிறது. ஸோ இப்போது ஜூன் 10